வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காணொளி இன்னைக்கே எடுத்து இன்னைக்கே விடணும் அப்படின்னு நம்மளோட சேனல்ல ஒரு முடிவுல இருக்கோம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு தேதி எல்லாத்துக்கும் தெரியும். 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த தேதி வந்துருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான நாள் இன்னைக்குதான் நம்மளோட சட்டமன்ற தேர்தல் நடக்குது. யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான போட்டி தரமா இந்த வட்டம் இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா சமீபத்துல பார்த்தோம்னா ஒரு காணொளி நாங்க வெளிக்கிட்டு இருந்தோம், ஒரு ஷார்ட்ஸா விட்டுருந்தோம். சரி, அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த காணொலியோட டைட்டில் நீங்க பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. சரியா? அதாவது என்னன்னா, வெற்றி யாருக்கு ஓட்டு போட போறோம் அப்படிங்கிறது இது சொல்றேன். கை நீட்ட முடியும். அதான் எனக்கு தெரியுமே. வெற்றினா இங்கிலீஷ்ல என்னது? இப்படிதான் ஒருத்தங்க வந்தாங்க. வந்துட்டு, தம்பி உங்க சேனல் லோகோ கிட்ட பார்த்தாலே கலரை பார்த்தாலே தெரியுது நீங்க எந்த கட்சி. நாங்க ஏங்க அந்த லோகோ டிசைன் பண்ணி 6 வருஷம் ஆச்சு அப்படிங்க. சரியா? அதெல்லாம் தெரிச்சலாம் ஓட தேவையில்ல. இல்ல, எந்த கட்சின்னு நான் சொல்ல வரும்ல, அதுவா கூட இருக்கலாம். ஆனா சொல்ல வரும்ல, அவ்வளவுதான். இந்த ஷார்ட்ஸ்ல பார்த்தோன்னா எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது, எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ஆனா கட்சி பேர் எதுவுமே நம்ம சொல்லல. கொள்கை மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா கொள்கை தான் அரசியல். ஒரு தனிநபரை நம்ம அரசியலுக்குள்ள ஃபுல்லாவே எடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க இருப்பாங்க, நாளைக்கு அவங்க போயிருவாங்க. ஆனா கட்சிங்கிறது அப்படி இல்லை, கொள்கைங்கிறது அப்படி இல்லை. அது வாழ்ந்துட்டே இருக்கும். லால ஒண்ணு படிப்பு தெரியுமா? பெர்பெச்சுவல் சசெஷன் அப்படின்னு. இன்னும் வரல. அன்னைக்கு லீவ் போட்டேன். இன்னும் முடிக்கல. 2 கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி. என்னால ஷார்ட்ஸ்ல முழுசா அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம மனசு விட்டு பேச முடியல. அது நேரம் இருக்கு இல்லையா, அதனால பேச முடியல. நிலா வருங்க, இங்க பாருங்க. நிலா இங்க இருக்கா, நிலாவோட குட்டி இங்க இருக்காமா, அதனால கத்திட்டு இருக்கா. சரி, இப்ப இந்த கமெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு கேள்வி மாதிரி நான் அதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கும். அதுக்கு தான் நான் பதில் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, உங்க காணொலி எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா இந்த காணொலி நீங்க வெளியிட்டிருக்க தேவையில்லை. காரணம் என்னன்னா, நீங்க கனடால தான் உங்களோட சைல்ட்ஹுட், அதாவது நீங்க வளர்ந்தது எல்லாமே சின்ன பிள்ளையா இருந்ததெல்லாம் கனடால தான் இருந்தீங்க. அதனால பாலிடிக்ஸ்ல ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம நீங்க பேசாதீங்க. ஆனா மற்றபடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கட்சி பேரு அப்படிங்கறத நீங்க சொல்லிடலாம், அதுல என்ன பயம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ கனடா, அதாவது அமெரிக்காலையும் கனடாலையும் நம்ம இருந்தோம் இல்லையா? அப்ப அங்க இருந்தப்போமே அங்க இருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம இந்தியாவுக்கு தான் வரோம், இந்தியாவுக்கு தான் போறோம், சிட்டிசன்ஷிப் கூட அப்ளை பண்ணல. ஏன்னா நம்ம இந்தியாவில தான் இருக்க போறோம்னு. நாங்க இருந்ததுதான் கனடாலையும் அமெரிக்காவை தவிர்த்து எங்களோட குடியுரிமை, எங்களோட மனசு எல்லாமே ராஜபாளையத்துல தான் இருந்தது. சரிங்களா? இப்படிதான் இருந்தது. இப்ப அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டுரிமைங்கிறது 18 வயசுல வருதா? உனக்கு இன்னும் வரல. எனக்கே இந்தியாவுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா, கனடால இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஓட்டுரிமையே வந்தது. அப்ப நீங்க அரசியல் எப்ப பேசலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சீங்கன்னா, ஓட்டுரிமை வந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும், நீ ஓட்டு போடுவியான்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட தகுதியே எனக்கு இங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறமா தான் வந்தது. அப்ப நானும் அரசியல் பேசுவேன். அமெரிக்கால அரசியல் ஒரு பாடமே இருந்தது. அமெரிக்கால கனடால நாங்க படிக்கிறப்போ எனக்கு 16 வயசோ, இவனுக்கு 10 வயசுல இருந்தோமே நாங்க அரசியல் பேசதான் செய்வோம். பள்ளிக்கூடத்திலே அரசாங்கம் எப்படி நடக்கும்னு வச்சுட்டு சின்னதா ஓட்டே போட. இப்ப நமக்கு இங்க எலெக்ஷன் நடக்குதா, சட்டமன்ற தேர்தல் நடக்குதா, இந்த தேர்தல பள்ளிக்கூடத்துல 3ஆம் ஆண்டோ 4ஆம் ஆண்டோ படிக்கிற குழந்தைகிட்ட நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டு எழுதி பேலட்ல போட ஓட்டு போடணும். அப்ப அந்த மாதிரிதான் அரசியல் வளர்க்கணும். யார் அரசியல் பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாமே இங்க கிடையாது. எல்லாருமே அரசியல் பேசணும், அதான் முக்கியமானது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, நானும் அதுல ஒரு ஸ்டேக் ஹோல்டர், அதாவது நானும் அதுல ஒரு பங்காளி. நானும் அதுல வெளியே இருந்தது வெறும் 5 வருஷம் தானே. வெறும் 5 வருஷம் என் வாழ்க்கையில 5 வருஷம் தான் வெளிநாட்டுல இருந்திருக்கேன். மிச்சது எல்லாமே நான் இங்கதான் குப்பை கொட்டிருக்கேன். நம்ம ஊரு தான் நமக்கு எப்பயுமே அப்படின்னு திரும்பி வந்திருக்கோம். சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். அது போக கட்சியோட பேர் நீங்க சொல்லிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஏன் சொல்லல அப்படின்னா, நம்மள இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு கேட்டகரியில கொண்டு போறாங்க. சரி, நம்ம இருக்கும், நம்மளால சொல்லல, ஆனா அப்படி ஒரு கேட்டகரியில இருக்கு. ஏன்னா இப்ப என்னை அடிக்க ஆரம்பிச்ச இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்ஃப்ளூயன்சர்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ஒரு நடுநிலையா இருக்கணும். சரிங்களா? எந்த கட்சிக்கு நான் ஆதரவு தாரேங்கிறத நான் இப்போ சொல்லல. நான் கொள்கையை மட்டும்தான் சொல்றேன். அந்த கொள்கையை தாண்டி அது ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ், அது ஒரு நாட்டோட அரசாங்கத்துக்கு தேவை. அது உங்களுக்கு எந்த கட்சிக்கு தோணுதோ அதுக்கு நீங்க ஆதரவு செலுத்தலாம். அதனாலதான் சொல்லல.
ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு கமெண்ட் அதோட முடிச்சிடறேன், ரொம்ப நேரம் பேச முடியாது. இப்போ அந்த போன காணொலியில பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த கொள்கை எல்லாமே என்ன அப்படின்னா உலகத்தரம் வாய்ந்த கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, கட்டமைப்பு, அவ்வளவுதான் சொல்லியிருக்கோம். அப்போ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுதான் ஒரு முக்கியமானது, இதுதான் வந்து முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி அதுல ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதே தான் சொன்னாங்க. அப்ப விவசாயம் இது முதுகெலும்புனா அப்ப விவசாயம் என்ன முட்டி எலும்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு கமெண்ட் பார்க்க. முட்டி இல்லன்னா அவ்வளவுதான் முதுகெலும்பு வச்சு என்ன செய்ய, முட்டி இல்லன்னா இதுதான் முதுகெலும்பு. ஆனா விவசாயங்கிறது உயிர், புரியுதா? முதுகெலும்பு பத்தாதுங்க. அதாவது நம்ம வாழ்வாதாரம்ங்கிறது விவசாயத்தை ஒட்டி தான் இருக்குது. அது தெரியாமல நம்ம இங்க இருந்து இங்க வந்து நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும், நம்ம விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். விவசாயங்கிறது தான் முக்கியமானது, அது வந்து இன்க்ளூடட் கல்வியில ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் வந்துடும். அதுதான். அது போக விமன் சேஃப்டி அப்படின்னு ஒருத்தன் கேட்டார். விமன் சேஃப்டி பத்தி நீங்க பேசலையே தம்பி அப்படிங்கிறது கல்வி தாங்க எல்லாமே. கல்விங்கிறது வேற, படிப்பு அறிவோட அந்த பெர்சன்டேஜ் இருக்குல்ல, லிட்ரஸி ரேஷியோ அப்படிங்கிறது அது வேற, சரிங்களா? இங்க நம்ம எல்லாருமே சர்வசாதாரணமா டிகிரி வாங்கிடணும். ஆனா எல்லாருக்கும் படிப்பறிவுங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பறிவுங்கிறது வேற, டிகிரிங்கிறது வேற, சரிங்களா? ஏன்னா நம்ம மனசாட்சி தொட்டு பேசணும். நம்ம எத்தனை கல்லூரிகளோ எத்தனை பள்ளிக்கூடத்தோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்னன்னா பேஜ் ஃபில் பண்ணா போதும் மார்க் போட்டுருவாங்க அப்படிங்கிறது. அப்ப அதை நீங்க படிப்பறிவு ஒரு மார்க் அப்படிங்கிறத படிப்பறிவுன்னு எடுத்துப்பீங்களா, இல்ல நீங்க வந்து அது சும்மா தான் அவங்க போயிட்டு பாஸ் ஆகிட்டு டிகிரியில வரோம் அப்படின்னு எடுத்துப்பீங்களா? படிப்பறிவுங்கிறது வேற, நம்பர்ஸ்ல காட்டுறதுங்கிறது வேற. அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். அதனாலதான் தரம் வாய்ந்த கல்வி அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இருக்கு அதுல. சரி, இவ்வளவு பேசியிருக்கோம். இப்ப இதெல்லாம் செயல்படுத்துறது தான் போய் நம்ம வாக்கு செலுத்த போறோம். போறீங்களா? வாங்க கேமராமேன், கேமரா பண்ணுவாங்க. நம்ம போய் வாக்கு இடது கையில அப்படியா? சாப்பிடுங்க. அப்ப இடது கையில சாப்பிடுறவங்களுக்கு இடது கையில யார் சாப்பிடுவா? இப்போ நம்ம இங்கே ஓட்டு போட வந்தாச்சு. இந்த இருக்கு நம்ம பூத்து. அம்மா அப்பாலாம் அங்கே நிற்கிறாங்க. வச்சிருந்தா இருக்கிறான். ஓட்டு போடணும். அவ்வளோதான் நண்பர்களே, அண்ணா ஓட்டு போட போயாச்சு. எனக்கு ஓட்டு போட முடியாது. இந்த கை எனக்கு இந்த கை இல்லை, இந்த கை இன்னைக்கு வெறும் கையாக தான் இருக்க போகுது. ஆனால் அவங்க கையில் அம்மை தடவிடுவாங்க. போய் போட்டு வரட்டும். இங்கே வெளியிலேயே ஒட்டி வச்சுருக்காங்க யார் யாரெல்லாம் நம்ம இது தேர்தல் நிற்கிறாங்கன்னு. Tell this week. மணி இப்போ 12 ஆயிடுச்சு நண்பர்களே. நம்ம வந்து ஒரு 12 மணிக்கிட்டே வந்திருக்கோம். கூட்டம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளே போக போக பெருசாக இருக்குது. உள்ளே எல்லாருமே போயிட்டாங்க, என்ன மட்டும் இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு இந்த வழியாகவே வருவாங்கோ போட்டுட்டு ஓட்டை போட்டுட்டு. Many hours later. சரி, இப்போ வந்து ஓட்டு நம்ம போட்டாச்சு. காமிச்சிருங்க. என் கையில் ஒன்றுமே இல்லையே, என் கை பிளைனாக இருக்கு. எல்லாமே இருக்கு. மாற்றம் வருமா? மாற்றம் இன்னும் 30 வருஷம் வருது. சரி, எனக்கு எப்போ ஓட்டு போட முடியுமோ அப்போ வரும் மாற்றம். இன்னும் 5 வருஷத்துல வரும் பாரு மாற்றம். ஓட்டு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்திட்டு வந்தாச்சு. இந்த தேர்தல் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான தேர்தல். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் என்னோட முதல் சட்டமன்ற தேர்தலில் நான் செலுத்தும் வாக்கு. சரியா? இதுக்கு முன்னாடி நான் ஒருக்கா ஓட்டு போட்டிருக்கேன். அது வந்து நாடாளுமன்ற தேர்தல். என் காலில் வந்து இப்போ ஒரு குட்டையா ஒரு உருவம் வந்து என் காலில் பேண்ட் பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டு இருக்கான். இங்க பாருங்க. அதாவது ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, நம்ம போடுற இந்த ஓட்டு வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விலங்குகளுக்கும் இருக்கணும். சரிங்களா? எந்த விலங்குனா நாயின்னு இல்லை, நாய், நரி, மாடு, மரம் எல்லாம். இந்த மாதிரி எந்த அரசியல்வாதியும் பேசலையே, யாரோ ஒருத்தர் மட்டும் தான் பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்ல நிறைய அரசியல் பேசிருக்காங்களா? சரி, நீங்க வந்து எங்க இருக்கு கோர்ட்டோட? இல்ல ஏதோ இல்ல மனிதர்களுக்கு மட்டும் இல்ல இந்த தேர்தல், இது வந்து எல்லா உயிரினக்கும். ஏன்னா இது கேள்விப்படலாம். நம்ம தான் வந்து பெரிய ஒரு உயிரினமா வளர்ந்து நின்னுகிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கோம். இவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கணும்ல. என்ன செய்ய போறீங்க இப்போ? மாத்தி ஓட்டு போட்டா என்ன உங்களுக்கு? இல்ல நம்மளோட சட்டங்கள் வரணும், நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தாலுமே இவங்களுக்கு போதும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஃபர்தர் டேமேஜ் பண்ணாம இருந்தா போதும். அது பண்ணாம இருந்தாலே போதும். சரி, நீங்களும்
நல்ல கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தியிருப்பீங்க அப்படின்னு நாங்களும் நினைக்கிறோம். நீங்கள் எந்த கட்சிக்குனாலும் வாக்கு செலுத்தலாங்க. ஆனால் வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி அந்த கட்சிக்கோ அந்த கொள்கைக்கோ தான் நீங்கள் வாக்கு செலுத்தணுமே தவிர்த்து ஒரு தனிநபருக்கு செலுத்துனீங்கன்னா அங்கேயே நம்ம ஜனநாயகம் தோற்று போச்சு. அம்பேத்கர் ஐயா சொன்னது தான், நம்மளுக்குலாம் ஓட்டு உரிமை கொடுத்ததே தப்பு அப்படிங்கிறது சரியாக போய் நின்றோம். ஏன்னா அம்பேத்கர் ஐயா சொன்னது அதுதான். ஏன்னா என் மக்கள் பற்றி எனக்கு தெரியும், அவங்க வந்து ரொம்ப வெகுளி, அவங்க வந்து ஈஸியாக நம்பிடுவாங்க, ஈஸியாக ஓட்டு போட்டுருவாங்க, ஜனநாயகம் வந்து இது அரசர ஆட்சி மாதிரி தான் போய் நிற்கும் அப்படின்னு நினைச்சாரு. அது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. சின்னத்துக்கு மட்டும் ஓட்டு போட்டு இந்த மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்று தான் நமக்கு வந்து ஒரு பயம் வருது. ஆனால் பரவாயில்ல, இளைய சமுதாயம் நான் நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம வந்துட்டு இருக்கு, ஆறுதலா இருக்கு. இன்னும் ஒரு 30-40 வருஷத்துல மாற்றம் வரும், பார்ப்போம். சரி நண்பர்களே, அவ்வளவுதான் இந்த காணொலி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்கள் விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.